ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் முக்கியம்னு எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மை தாங்க. எப்போவுமே நம்ம லாஸ்ட் சைடு வந்து ஹோல்ட் பண்ணோன்னா லாஸ் பெருசாகிட்டே தான் இருக்கும். நான் சொல்ல தேவையில்லை, எல்லோரும் அடிபட்டு வந்தவங்க தான், உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தேன். கால் சைடு தான் வியூ இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இமீடியட்டாக செல்லிங் வால்யூம் ஸ்பைக் அவுட் ஆனிச்சு. உடனே நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு செல் அவுட் பண்ணி வெளில வந்துட்டேன். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். பட்டு அது இதான் நான் வந்துட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த ட்ரேட் 70 rupees எடுத்தேன். 75 எக்ஸிட் பண்ணேன். நல்ல ட்ரேட் தான். ஆக்சுவலாக என்னென்னா அதில் 75 குவான்டிட்டிஸ் தான் எடுத்தேன். மேபி யூஸ்வலாக அடிக்கிற குவான்டிட்டிஸ் எதுனா அதுலேயே நான் ப்ராஃபிட் முடிஞ்சு வெளில வந்திருப்பேன். ஸோ இட்ஸ் ஓகே, நமக்கு 1 குவான்டிட்டியாக இருந்தாலும் அதில் நமக்கு வந்து ஒரு 326 ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இட்ஸ் அ ப்ராஃபிட். ஸோ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து திரும்பியும் நான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக 1000 rupees மேலே ப்ராஃபிட் பண்ணலாமா, நம்ம வீடியோ போடுறதுக்காகவே 1000 rupees பண்ணுற வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து 73க்கு இன்னொரு ட்ரேட் எடுத்தேன் 500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ எடுத்தது நல்லா போச்சுங்க. கொஞ்சம் எடுத்தோடனே கொஞ்சம் நல்ல ரைஸ் கிடச்சிச்சு. நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். நான் செல் அவுட் பண்ணது தான் டாப்பு. ஸோ அது மாதிரி செல் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதில் எனக்கு ஒரு 990 rupees ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி டே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரீனில் முடிச்சாச்சு. ஸோ இதோட நம்ம கேபிட்டலும் 17770 இருக்குது. ஸோ நம்ம ட்ரேடர்ஸ் டைரி பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம எல்லா நாளுமே எடுத்த எல்லா டேஸுமே ப்ராஃபிட் தான். ட்ரேடட் 6 days ப்ராஃபிட், வின்னிங் 6 கரண்ட் 6 இதை எப்படியாவது மந்த் ஃபுல்லாக கொண்டு போயிடணும். அதுதான் என்னோடய கோலு. 11th அப்டேட் ஆகிடுச்சு. 12th இன்றைக்கி ப்ராஃபிட் தான். நாளைக்கு அப்டேட் ஆகிடும்.